நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேன், அப்போ ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக தானே இருக்கேன் அப்படின்னா அது மட்டும் போதாது. மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சால் தான் ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். மாதம் எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அன்னெசரியான எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ண முடியும். நீட்ஸ் எது, வாண்ட்ஸ் எதுன்னு கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்ட்டு, ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நீட்ஸில் வரும். பார்க்க அஸ்தட்டிக்காக இருக்குது, க்யூட்டாக இருக்குன்னு நம்ம வாங்குற மற்ற ஸ்டப்ஸ் எல்லாமே வான்ஸ்க்கு கீழே தான் வரும். சேலரி வந்த உடனே 10லேருந்து 20% சேவிங்ஸ்னு எடுத்து வச்சுருங்க. பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்ம பிக்கி பேங்க் மைண்ட் செட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்க்கு ஷிஃப்ட் ஆனால் மட்டும்தான் க்ரோத் இருக்கும். எக்ஸ்பென்சஸ் போக சேவிங்ஸ் இல்லை, சேவிங்ஸ் அப்புறம் தான் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். 3லேருந்து 6 மாதத்துக்கு தேவையான எக்ஸ்பென்சஸை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி ஃபண்ட். ஜாப் லாஸ் ஆனால் இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சி டைமில் இந்த ஃபண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். எமர்ஜென்சி ஃபண்ட் தான் நமக்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. எஃப்டினா என்ன, ஆர்டி, எஸ்ஐபி இதை பற்றின பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக அவசியம். நம்ம பெரிய அமௌண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸ்மால் அமௌண்ட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் டேர்ம் க்ரோத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சேவ் பண்ணுறது நல்லது தான், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் க்ரோத்தை கொடுக்கும். டெபிட் கார்டு லிமிட்ஸ் என்ன, கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணணும், ஓவர் யூஸ் பண்ணுறதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.